ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ராவல் போர்ட். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சேலத்தில் இருக்குங்க. ஒரு முக்கியமான கோயிலை தாங்க பார்க்க போகிறேன். அப்படி என்னடா கோயில்னு கேட்குறீங்களா? இந்த கோவிலில் இருக்க சிலையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 146 அடி, உலகிலே உயரமான சிலை. அது வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் வாழப்பாடிக்கு அடுத்து புத்திரகவுண்டபாளையம் ஒரு அழகான கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கோயிலை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் நான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, சேர்ந்து பயணிப்போம். சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு சில அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கான பஸ் டீட்டெயில்ஸ் நான் இப்போ கொடுத்துட்றேன். எங்கே இருந்தாலும் சேலம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து ஆத்தூர் போகிற பஸ்ஸாக ஏறுங்க. எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஆர்டினரி இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது, நிறைய பஸ்ஸு, நிறைய பஸ் இருக்குங்க. ஸோ அந்த பஸ்ஸில் முருகன் கோயில் ஸ்டாப், அதாவது முத்துமலை முருகன் கோயில் ஸ்டாப்னு சொல்லியே கேட்டு இறங்குங்க. கோயில் வாசல்ல எல்லா பஸ்ஸும் நிறுத்துகிறாங்க. இந்த பஸ்ஸோட ரூட் வந்து அயோத்தியப்பட்டினம் வாழப்பாடியிலேருந்து முருகன் கோயிலை ரீச் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பத்தூர்லேருந்தோ அரூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் அயோத்தியப்பட்டினத்தில் ஏறி ஆத்தூர் போகிற பஸ்ஸை ஏறி நீங்கள் முருகன் கோயிலை ரீச் பண்ணி ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தாங்க வரும். நான் போன பஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நான் எக்ஸ்பிரஸில் போனேன். வாங்க கோயில். ஹாய் கைஸ், ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோயில் பஸ்ஸை விட்டு இறங்கின என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான குட்டி முருகர் இருக்கார். பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய முருகர் இருக்கார். நம்மளை ரொம்பவே வெல்கம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் தான் இருக்குது. பைபாஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா என்ட்ரன்ஸ், இது தான். சரி வாங்க போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயில்னு இருக்குது. அண்டு வந்து இங்கே நிறைய டூரிஸ்ட் வண்டிலாம் நிறையா வரது பார்க்க முடியுது. ஆனால் நான் பஸ்ஸை விட்டு இறங்குறப்போ ஒரு சில பேர் மட்டும்தான் இறங்கினாங்க. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை போல். ஸோ கோயிலுக்குள்ளே போன முன்னாடி தான் தெரியும். அது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒரு சுற்றுலா வாகனங்களுக்கு ஒரு சில கட்டணம் வசூலிக்கிறாங்க. காருக்கு 50, டூரிஸ்ட் வேனுக்கு 80, டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு 120, ஆட்டோவுக்கு வந்து 30 ஸோ வசூல் பண்ணுறாங்க. ரொம்ப லாங்காக இருந்து வந்திங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம கோயிலுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த நடக்கிற அந்த பாதை கூட ரொம்பவே அழகாக போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது கோயில். நிறைய கடைகள் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, பேக்கரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி மலை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோயிலையும் ஷூட் பண்ணிடுறேன். மலை மேலே ஏறி உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வாங்க, பயணிக்கலாம். இங்கே வந்து பார்க்கிங் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பைக்குக்கு தனியாக, காருக்கு தனியாகவும் பார்க்கிங் வசதி இருக்குது. எந்த ஒரு கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லுங்கி சாக்ஸ் வந்து போட்டுட்டு வரக்கூடாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாதையை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழியாக யூஸ் பண்ண முடியும். மற்றவங்க எல்லாம் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக ஒரு கோயிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 to 12, 4 to 9 தான் நடை திறந்திருக்கும். ஆனால் இந்த கோயிலில் 6:30 நைட்டு 9 மணி வரையும் நடை திறந்திருக்கு. ஸோ நீங்கள் பொறுமையாகவே வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் கூட இருக்குது. அப்புறம் கைஸ் இங்கே பாருங்கள், அந்த பக்கம் அன்னதான மண்டபமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிஃப்ட்டில் ஏறி பன்னீர் அபிஷேகம் செஞ்சு எதிரே இருக்கிற மலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முத்துமலை முருகர் வந்து வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தவறாமல் வந்து பாருங்கள். கோயிலை மட்டும் தரிசனம் பண்ணாமல் எதிரே இருக்கிற மலையும் பார்த்துட்டு போகலாம். வாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாரு பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது இல்லை? ஸோ இந்த கோயிலை பார்க்க தாங்க நான் 150-200 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். ஸோ நீங்களும் வாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் வந்து நீட்டாக அழகாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் ஒரு நாள் டைம் கிடைச்சா வாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது.
முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கார். அவரை வணங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இந்த படிக்கட்டு மூலமாக தான் நாம் வந்து அவரோட பாத தரிசனத்துக்கு போக முடியும். பாத தரிசனத்துக்கு ஒரு 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கோயிலோட அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமியை கும்பிட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா கொடி மரமும் இருக்கும். ஸோ அதையும் வணங்கிட்டு பின்னாடி பக்கம் போனோம். சாமிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகிறதுக்கான படிக்கட்டும் இருக்குது. ஸோ தவறாமல் வந்து பாருங்கள். கைஸ், இதுதான் மலைக்கு போகிறதுக்கான படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் ஏறி தான் நம்ம மலை மேலே போக போகிறோம். இந்த மலையோட பாதை எங்கே இருக்குன்னா முருகர் சிலைக்கு பின்னாடியே வந்து இந்த மலைக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது. ஸோ இதில் ஏறி நம்ம போகலாம். மலையோட பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு படிக்கட்டுலாம் எதுவும் இல்லை, கரடு முண்டான பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வரவங்க எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்படியே போகிறாங்களே தவிர மலை மேலே யாரும் ஏறி பார்த்ததில்ல. ஒரு சில பேர் அதை மட்டும்தான் மலை மேலே பார்க்க முடியுது. மலை வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு சின்னசாக தான் இருக்குது. அளவுக்கு பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மலை மேலே ஒரு சின்ன கோயில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம முன்னாடி இருந்தோம், அங்கேருந்து அப்படியே பின்னாடி முருகன் சிலைக்கு பின்னாடி வந்து மேலே ஏறி நம்ம இங்கே வந்திருக்கோம். கைஸ், ஒரு வழியாக மலையை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மலை மேலே இருக்கிற சாமி. ஸோ சின்னசாக ஒரு அழகான ஒரு சாமி மேலே பார்க்க முடியுது. அதனால் கடைகளையும் இருக்குது. ஸோ மயில் சத்தம் கேட்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வாங்க பக்கத்தில் போயிட்டு அந்த முருகரை பார்க்கலாம். கைஸ், இவர் தான் மலையில் இருக்க சின்ன முருகன். நல்லா இருக்குல்ல? தவறாமல் வந்து பாருங்கள். கைஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார். இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா சின்ன சின்ன கிராமங்கள், அழகான மலை சுற்றியும் செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. அப்பாடி, உங்கள் பேர் என்ன? சிவானி. எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூல்? ஐநா ஸ்கூல். எங்கே இருக்கு? வேப்பூரா? பார்த்து போங்க. கைஸ், அங்கே பாருங்கள், ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது, ரொம்ப லாங்காக தெரியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருங்க நான் ஜூம் பண்ணுறேன், இருங்க அப்போ தெரியும் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், அங்கே ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே ஒரு சின்ன கடையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. ஓகே காய்ஸ், எங்களோட பயணம் இதோடு முடிஞ்சது. இனி அடுத்த கண்டென்ட்டில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.